ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, February 19க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய யார் தலைமையில் தமிழக அரசு கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி உயர்நிலை குழு அமைத்தது? சூரியன் ஜோசப் அவங்களுடைய தலைமையில் தான் அமைச்சாங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, உச்சநீதிமன்றத்தோட முன்னாள் நீதிபதி. இதுக்கு முன்னாடி மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை ஆராய அமைக்கப்பட்ட குழுக்கள் என்னென்னலாம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அமைக்கப்பட்ட குழு பி.வி. ராஜமன்னார் குழு செப்டம்பர் 2, 1969 மாநில அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட குழு தான் பி.வி. ராஜமன்னார் குழு. அடுத்து பார்த்தோம்னா, சர்க்காரி ஆணையம் ஜூன் 9, 1983 அமைச்சாங்க. இது பார்த்தோம்னா மத்திய அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட ஆணையம். அடுத்து பார்த்தோம்னா, வேங்கட செல்லையா ஆணையம் பிப்ரவரி 22, 2000 இதுவும் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட ஆணையம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியலமைப்பு நடைமுறைக்கு 50 ஆண்டுகள் ஆனதுனால அதனுடைய நிலை குறித்து ஆராய, அதாவது அரசியலமைப்பு குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு தான் வேங்கட செல்லையா ஆணையம். எப்போ அமைச்சாங்க? பிப்ரவரி 22, 2000 அமைச்சாங்க. நீதிபதி பூஞ்சி குழு ஏப்ரல் 2007 மத்திய அரசு அமைச்சாங்க. அடுத்து பார்த்தோம்னா, 6 ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிடாத கட்சிகளை பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் பட்டியலில் இருந்து நீக்க வகை செய்யும் விதிகள் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2014ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. என்ன சொல்றாங்கன்னா, 6 ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிடாத கட்சிகள் இருந்தாங்கன்னா அவங்கள தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள்ட்டு ஒரு பட்டியலில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதுல இருந்து நீக்கிறதுக்கு வகை செய்யறதுக்கான விதிகளை தான் 2014 கொண்டு வந்தாங்க. அதற்கு முன்பாக தொடங்கப்பட்டது, அதாவது 2014க்கு முன்பாக தொடங்கப்பட்ட கட்சிகளுக்கு இந்த விதி பொருந்தாது அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து, இந்தியாவில் எந்த ஆண்டுக்குள் நிகர பூஜ்ய உமிழ்வை எட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 2070ஆம் ஆண்டுக்குள்ள நிகர பூஜ்ய உமிழ்வை எட்டுறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இது எதன் மூலம் சாத்தியப்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கலப்பின மின்சார சிஎன்ஜி வாகனங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாக நிகர பூஜ்ய உமிழ்வை நம்ம அடையலாம். அதே மாதிரி டீசல் வாகனங்களை படிப்படியாக அகற்றுவது. டீசல் வாகனங்கள்லாம் படிப்படியாக அகற்றினாதான் நம்மளால கார்பன் டை ஆக்சைடுலாம் கார்பன் மோனாக்சைடு, அதாவது கார்பன் மோனாக்சைடு இது வாகனத்திலிருந்து வெளியில் வர்றதுலாம் பார்த்தோம்னா கட்டுப்படுத்தப்படும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து, இந்த கேஃபே என்பது வாகன செயல்திறனுக்கான கடுமையான தரநிலைகள். கேஃபே என்பது வாகன செயல்திறனுக்கான கடுமையான தரநிலைகள்லாம் பயன்படுத்தி தான் இந்த கலப்பின மின்சார சிஎன்ஜி வாகனங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க. இதன் மூலமா நிகர பூஜ்ய உமிழ்வை நம்ம அடையலாம். அடுத்து பார்த்தோம்னா, தகவல் தொழில்நுட்ப திருத்த விதிகள் 2026 எந்த தேதியில நடைமுறைக்கு வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி 20ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருது. அதாவது ஆல்ரெடி வந்துடுச்சு. தகவல் தொழில்நுட்ப திருத்த விதிகள் 2026 எப்ப நடைமுறைக்கு வந்தது? பிப்ரவரி 20ல வந்துடுது. அடுத்து பார்த்தோம்னா, மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர் சேர்க்கைக்கு 7.5% இட ஒதுக்கீடு எந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி பெறப்பட்டது? சட்டப்பிரிவு 162 பயன்படுத்தி தான் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர் சேர்க்கைக்கு 7.5% இட ஒதுக்கீடு சட்டப்பிரிவு 162 பயன்படுத்தி தான் பெற்றிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.